செய்வாராக. இந்த காலைகளிலே கர்த்தர் நம்மை அவருக்கு பலப்படுத்தும்படியே நமக்கு தெரிகிற வார்த்தை தானியேல் அதனுடைய 3ஆம் அதிகாரம் அதனுடைய 28, 29, 30வது வசனம். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். ஆதலால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான், அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை என்றான். பின்பு ராஜா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனங்களை கொண்டுதான் தேவன் தேவஜனங்களாகி நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த வசனங்கள், இந்த சம்பவம் தேவஜனங்களாகி நமக்கு நல்லாவே தெரியும். நாம் இந்த சம்பவத்திற்குள்ளே போகாமல் இன்று கர்த்தர் இந்த சம்பவத்திலிருந்து தேவஜனங்களாகிய நமக்கு பிரதானமாய் காண்பித்து தருகிற அந்த ஆவிக்குரிய சத்தியம் என்ன தெரியுமா? எப்படி சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை தேவன் உயர்த்தி அவர்களிலே அவர் மகிமைப்பட்டாரோ, இதே போல நாம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் செய்ய ஆயத்தமாய் இருக்கிறார். தேவஜனங்களாகிய நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு தேவன் செய்தாரையானால் இதை கேட்கிற நாம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தரை செய்வார். அதனால்தான் ஆண்டவர் நமக்கு இதை எழுதி கொடுத்திருக்கிறார். அதே பிள்ளைகளாகி நாம் தேவ ஜனங்களை போல கர்த்தருக்காக பக்தி வைராகியம் பாராட்டின சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில தேவனால் உயர்த்தப்படவும் நம் நிமித்தம் நம்முடைய தேவன் நாம மகிமைப்படவும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார் தெரியுமா? இங்கே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை குறித்து வேதம் சொல்கிறது, அவர்கள் தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்தார்கள் என்று, ராஜாவின் கட்டளையை தள்ளினார்கள் என்று. அது மாத்திரமல்ல, அவர்கள் கர்த்தரை மட்டுமே சேவித்து பணிவோம் என்று வைராகியம் பாராட்டினார்கள் என்று இந்த வசனங்கள் நமக்கு காண்பித்து தருகிறது. இதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான். இன்று தேவஜனங்களாகி நாம் கர்த்தர் நம்மை உயர்த்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். கர்த்தர் நம்மிலே மகிமைப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் தான் ஜீவன் உள்ள ஒன்றான மெய் தேவன் என்று எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். நம்முடைய தேவனும் இதை நமக்கு செய்ய அவர் போதுமானவராய் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். இதே பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில நாமும் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை போல கர்த்தருக்காக பக்தி வைராகியம் பாராட்டினார்களோ, இதே போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தேவனுக்காக பக்தி வைராகியம் பாராட்டணும். பக்தி வைராகியம் பாராட்டுறதுனா என்ன? எதை தள்ள வேண்டுமோ அதை தள்ள வேண்டும், எதை செய்ய வேண்டுமோ அதை நாம் நம்முடைய வாழ்க்கையில தவறாமல் செய்ய வேண்டும். இங்கே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ராஜாவின் கட்டளை தள்ளினார்கள். ஏன்னா அது கர்த்தருடைய கட்டளைக்கு, கர்த்தருடைய விருப்பத்திற்கு, கர்த்தருடைய கற்பனைகளுக்கு அது எதிராக இருந்தது. உன் தேவனாகிய கர்த்தரை மட்டுமே ஆராதிக்க வேண்டும், இது கர்த்தருடைய கட்டளை. ஆனா ராஜாவின் கட்டளை என்ன தெரியுமா? அவன் நிறுத்தின பொற்சிலையை வணங்க வேண்டும். கர்த்தர் நிமித்தம், கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தது நிமித்தம் அவர்கள் ராஜாவின் கட்டளையை தள்ளினார்கள். இதே போலதான் தேவஜனங்களாகிய நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்த கட்டளைகள், ஆதியாம் துவங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நம்முடைய கரத்திலே கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறார். இதிலே கர்த்தர் இதை செய்ய என்று சொல்கிறாரோ அதை நாம் நம்முடைய வாழ்க்கையை செய்ய வேண்டும். இதிலே கர்த்தர் இதை செய்யாதே என்று சொல்கிறாரோ அதை நாம் நம்முடைய வாழ்க்கையை செய்யக்கூடாது. இது நிமித்தம் உலகத்திலிருந்து வருகிற கட்டளைகள் இதற்கு எதிராக இருந்தது. ஆனால் தேவஜனங்களாகி நாம் சற்றும் யோசிக்காமல் கர்த்தர் நிமித்தம் உலகத்திலிருந்து வருகிற கட்டளைகளை, ராஜாவின் கட்டளையா இருந்தாலும் அதை நாம் தள்ள வேண்டும், அதற்கு கீழ்ப்படியக்கூடாது. அதற்கடுத்ததால் அவர்கள் கர்த்தரை மட்டுமே சேவித்து பணிவோம் என்று கர்த்தர் சொன்ன காரியத்தை செய்ய தங்களை அர்ப்பணித்தார்கள். தங்கள் சரீரங்களே அர்ப்பணித்தார்கள். இது எதை உணர்த்துகிறது தெரியுமா? தேவஜனங்களாகி நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ரத்தம் சிந்தத்தக்கதால் கர்த்தருக்காக நிற்க வேண்டும். தன் ஜீவனை என் நிமித்தம் இழந்து போக ஆயத்தமாக இருக்கிறவன் அதை நித்திய ஜீவ காலமாக பெற்றுக் கொள்வான் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார்.
கர்த்தருக்காக சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்தார்கள். எதற்கு தெரியுமா? 7 மடங்கு அதிகரிக்கப்பட்ட அக்கினி சூழல். அவர்களை தூக்கி போட வந்தவர்கள் மலித்து போனார்கள். கர்த்தர் நிமித்தம் ராஜாவின் கட்டளையை தள்ளி கர்த்தர் சொன்ன காரியத்தை செய்து கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்த தம்முடைய ஜனத்திற்காக, தம்முடைய பிள்ளைகளுக்காக, தம்முடைய தாசர்களுக்காக கர்த்தரை வந்தார். இதை அங்கே சூழ்ந்திருந்த எல்லாருடைய கண்களும் கண்டது. அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு ஆக்கினையை நியமித்த ராஜாவின் கண்களும் அதை கண்டது. தேவன் ஒருபோதும் தம்முடையவர்களை கைவிட மாட்டார். அது என்ன சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தருடைய ஜனத்திற்காக, கர்த்தருக்காக பக்தி வைராகியம் பாராட்டி தங்களுடைய சரீரங்களை கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ராஜாவின் கட்டளையை தள்ளி அர்ப்பணிக்கிற தேவ ஜனத்திற்காக, தம்முடையவர்களுக்காக நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் அவர் வருவார். அவர் வந்து தம்முடையவர்களை மீட்டுக் கொள்வார், ரட்சித்துக் கொள்வார். அப்படி ரட்சித்து அவர்களை உயர்த்தி அவர்களிலே அவர் மகிமைப்படுவார். இப்ப நமக்குள்ள ஒரு கேள்வி எழுது, எவ்வளவு பெரிய ஆண்டவர் தானே, அப்ப ஏன் ஆண்டவர் அவர்களுக்கு அப்படி ஒரு அக்னி சூழலை அனுமதித்தார்? அது அனுமதிக்காமலே இருந்திருக்கலாமே. இதற்கான பதில் என்ன தெரியுமா? இப்பொழுது நாம் வாசித்த இந்த 28, 29 வசனங்கள் கர்த்தருடைய தாசர்கள் ஆகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவால் கர்த்தரை மகிமைப்படுத்தி சொல்லப்பட்ட வசனங்கள் அல்ல. இது கர்த்தரை அறியாமல் கர்த்தருடைய ஜனத்தை துன்பப்படுத்த துணிகரம் கொண்ட நேபுகாத் நேச்சாரின் வாயிலிருந்து புறப்பட்ட வசனங்கள். இப்படி கர்த்தரை அறியாதவர்களும் கர்த்தரை அறிந்து தேவஜனங்களாகி நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை உணர்ந்து அவருக்கு முன் தாழ விழுந்து அவர் ஒருவரே தேவன் என்று அறிக்கை செய்து தேவ ஜனங்களை உயர்த்தி அவர்களுடைய தேவனை மகிமைப்படுத்த கர்த்தர் தேவ பிள்ளையின் வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு அக்னி சூழலை அனுமதிக்கிறார். கர்த்தர் அனுமதிக்கிற எல்லா சூழலையும், கர்த்தர் அனுமதிக்கிற எல்லா சூழ்நிலையும் தேவ ஜனத்திற்கு ஆசீர்வாதம், தேவ ஜனத்திற்கு உயர்வை கொண்டு வரும். அது மாத்திரமல்ல, கர்த்தர் அனுமதிக்கிற சூழ்நிலையின் முடிவு தேவ பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவர்களை உயர்த்தி அவர்களுடைய தேவனாக கர்த்தர் மகிமைப்படுவார். இதுதான் கர்த்தர் இன்று நமக்கு இந்த வசனங்களிலிருந்து காண்பித்து தந்து தேவஜனங்களாகி நாம் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்கு உட்பட்டவர்களாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் நம்மோடு கூட எச்சரித்து உணர்த்துகிறார். நம்மை இப்படி ஆசீர்வதிக்க கர்த்தர் ஆயத்தமாயிருக்கிறார். தேவஜனங்களாகி நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் நம்மை முழுமையாய் கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம். உலகத்திலிருந்து வருகிற கட்டளையை கர்த்தர் நிமித்தம் தள்ளி அது நிமித்தம் வருகிற பாடுகளை ஏற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமாகும் பொழுது பாடுகளும் சூழ்நிலைகளும் எந்த ஒரு காரியமும் பிசாசினால் ஏற்பட்ட மனிதர்களோ சூழ்நிலைகளோ எதுவும் நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருந்து நமக்கு துணை நின்று சத்துருக்களை அழித்து போட்டு தேவஜனங்களாகி நம்மை உயர்த்தி ஆசீர்வதித்து நம்மிலே அவர் மகிமைப்படுவது அடிநிச்சயம். தேவஜனங்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களால் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையான கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்தம் மட்டுமே பயன்படுவதாக. மரணாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாம் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலன் இன்றும் குறையவில்லை.